இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்தீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்தீரே. எல்லாம் பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லாம் பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. எல்லா சபைகள் நீரம் மட்டும் எழுப்புதல்கள் ஏழும் மட்டும் இந்த நாளிலே. எல்லா சபைகள் நீரம் மட்டும் எழுப்புதல்கள் ஏழும் மட்டும் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்தீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்தீரே.
எல்லா பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லா பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. எல்லா சபைகள் நீரம் மட்டும் மேலுப்புதல்கள் ஏலும் மட்டும் இந்த நாளிலே. எல்லா சபைகள் நீரம் மட்டும் மேலுப்புதல்கள் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு மீண்டுமாகதை. ஓ இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை நம்ம என்னைக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் செழிப்புக்கு நாம் பங்காளர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாகவே நீங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் குறிப்பாக தருத்திரத்தை ஒரு மாதிரி மேன்மை பாராட்டுறதை நம்ம பார்க்குறோம். செழிப்பெல்லாம் நமக்கு வேணான்ற மாதிரி பாருங்கள் அநேகர் நினைக்கிறாங்க. அது முக்கியமான காரணம் அவர்கள் கர்த்தர் மேலே ஒரு தெளிவான நல்ல ஒரு எண்ணம் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. வேத சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நல்லவர் என்ற அந்த ஒரு வெளிச்சம், அவர் நமக்கு நன்மை செய்வார் என்ற வெளிச்சம் அநேக மக்கள் மத்தியில் இல்லாததுக்கு காரணம். ஆனால் தேவனுடைய பிள்ளையிலே நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்.
3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் காயுன்ற இன்னொரு சீசனுக்கு எழுதுறதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளையா, அது இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கென்று எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு பெரிய செழிப்பான பாருங்கள், சுகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் மனது ரொம்ப முக்கியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்றார். அப்போ நம்மளுடைய ஆத்துமா எந்த மாதிரி வாழுன்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய பொருளாதாரத்தை குறித்த மனதில் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுகிறேனால் பொருளாதாரங்கள் செழிப்பாக உண்டாகும். ஒருவேளை வியாதி இருக்குது, உடனே சுகம் உண்டாகணும்னா அதுக்கேற்ற தேவனுடைய வார்த்தையை வைத்து மனதிலே நாம் தியானிக்கும் போது நம்முடைய மனது மறுரூபமாகும் போது நாம் நம்முடைய மனது சுகத்துக்கு நேராய் ஆரோக்கியத்தின் நேராய் வாழ்வடைகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க அந்த சுகத்தை, அந்த வெற்றியை, அந்த செழிப்பை, எல்லா விதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். மனது ரொம்ப முக்கியமானது என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியுது. மனதை பற்றி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இதில் இரவும் பகலும் தியானமாக இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க போனோம், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாயின்றாரு. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமல் பவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் போல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு மனதை பற்றி சொல்கிறாரு. அப்போ பிரியமானவனே, உன் பாருங்கள் ஆத்துமா வாழுகிறது போல அப்படின்னும் போது நல்லவனை கவனிக்கணும். நம்முடைய மனது எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்குதோ, தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனது மறுரூபமாக்கப்படுதோ, எந்த அளவுக்கு நம்முடைய மனது வாழ்வடைகிறதோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய செழிப்பையும் வெற்றியையும் ஆசீர்வாதங்களையும் கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டன நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் முன்னால் சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம எல்லாருமே எப்படி இருந்தோம்னா தேவனுக்கு சத்துருக்களாக தான் இருந்தோம். ஏன்னா பிசாசு ஒரு சத்துரு, தேவனுக்கு எதிரி. அவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தபோது நாமும் சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு விரோதிகள் கிடையாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நாம் தேவனுக்கு வேண்டாதவர்கள் போல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனது இருக்கிறதுனால தான் ஆண்டவரை எப்போதும் ஒரு எதிரியை போலவே அவங்களுடைய பார்க்குறாங்க. ஜெபம் நம்பது கூட சிலர்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, ஒருவேளை கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் என்ன செய்வேன், அவரை நேசிப்பேன்றாங்க. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவரே சொல்கிறாரு பாருங்க, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவன் தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான இவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றாரு. அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய தேவன் நன்மையான இவை கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்ற சந்தேகத்துக்கு போகவே கூடாது. பிசாசு அநேகரை சந்தேகத்துக்கு உண்டாக்கி விடுறான். ஆண்டவர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, அதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு அநேகருக்குள்ள பெரிய ஒரு சந்தேகத்தை பிசாசு உண்டாக்கி அவங்க நல்ல ஒரு வெற்றியான, ஒரு நல்ல ஆசீர்வாதமான, ஒரு செழிப்பான, ஒரு சுகமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விடாதபடி பிசாசு அவருடைய மனதை கெடுத்து போடுறான். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே அநேகர் ஏழையாக இருக்கிறதுக்கு, ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அநேகர் ஏழையாக இருக்கிறதுக்கு, அநேகர் சுகவீனர்களாய் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு, அநேகருடைய வாழ்க்கையில் தீமையில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய தவறான எண்ணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே அவரை குறித்த ஒரு நல்ல உயர்ந்த எண்ண உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டுமேனால் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும்.
நான் தேவனுக்கு பிரியமானவன், தேவன் என்ற ஜெபத்துக்கெல்லாம் என்ன செய்வார், பதிலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கணும். எல்லாரையும் கூட சொல்லுங்க, என் சேர்ந்து சொல்லுங்க. நான் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் பிரியமானவன். நான் கேட்கிற எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு அருளி செய்கிறான். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் அவர் நம்ம கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அவரே சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய தேவன் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான இவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம கேட்குறோம், அதில் நமக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம சில நேரங்களில் தவறாக கூட கேட்டுருவோம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எது நல்லதுன்னு அவருக்கே தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கேட்டால் கண்டிப்பாக நமக்கு நன்மையான இவை அவர் என்ன செய்கிறாராம், கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சொல்கிறார், பாருங்கள், இயேசுவின் நிமித்தம் நாம் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிட்ட பிறகு நாம் எல்லாருமே செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். செழிப்பு அப்படின்னும் போது நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில், கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பாருங்கள், நம்முடைய போக்குவரத்தில், நம்முடைய நீடி ஆயுளில், பாதுகாப்பு, எல்லாவற்றிலையும் நாம் செழித்திருப்பதை தேவன் விரும்புகிறார். அனைவர் செழிப்புனோன்னா பணம் மட்டும் அப்படி நினைக்கக்கூடாது, எல்லாவற்றிலையுமே தேவன் நம்மளை செழிக்கும்படி அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து நிமித்தம் நாம் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் செழிப்படைய வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம். நாம் பாருங்கள், ஆதாம் இழந்து போன எல்லா விதமான அந்த பாருங்கள், அதில் குறிப்பாக செழிப்பு, பொருளாதாரம் பெரிய அளவில் பாருங்கள் அவன் இழந்து போனான். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், உனக்கு முள்ளும் குறுக்கும் இந்த பூமி என்ன செய்யும், விளைவிக்கும். தரித்திரம் தானாகவே வந்துருச்சு. அவன் பாருங்கள் தரித்திரத்தை பாருங்கள், இவன் தேடி போல இவனை தேடி தரித்திரமே வந்துருச்சு. ஏன்னா இவன் என்னைக்கு கத்தரை விட்டானோ அன்னைக்கே தரித்திரம், அன்னைக்கே வியாதி, அன்னைக்கே எல்லா விதமான பிரச்சனையும் அவனுக்கு வந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு எல்லாவற்றையும் மீண்டுமாக தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கார், அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே நாம் இன்னைக்கு செழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ தேவன் என்ன விரும்புகிறாரு, நம்ம செழிக்கணும்னு விரும்புகிறாரு, நம்ம சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, நம்ம நல்ல நீடி ஆயுளோடு இருக்கணும்னு விரும்புகிறாரு, நல்லா பாதுகாப்பாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக சமானமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா அதைத்தான் நம்மளும் விரும்பணும். ஆனால் பிசாசு சொல்லுவான் பாருங்கள், என்னென்னா ஏமாத்துறான் பிசாசு அநேக மக்களை. என்னென்னா எல்லாம் அந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் கடவுள் தான் காரணன்ற மாதிரி ஒரு இதை காமிச்சு விட்றான். மக்களுக்குள்ளே தவறான ஒரு எண்ணத்தை போடுறான். பாருங்கள், ஏதாவது சில ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பாருங்கள், சபைக்கு போகிற மக்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக தான் தெரியுது. எதுவுமே பாசிட்டிவாக தெரியுறதே இல்லை, எல்லாம் நெகட்டிவ் தான், எல்லாம் பிற்போக்கான காரியம்தான். எதையுமே பாருங்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு செழிப்பையோ நன்மையோ பார்க்கிறதே இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் என்னவோ அதே மாதிரி இன்றைக்கி நாமும் விரும்ப வேண்டும். இன்றைக்கி என்ன சப்ஜெக்டில் பேச போகிறேன்னு சொல்லிடுறேன். முன்னாலேயே போன வாரம் சொன்னேன் இல்லையா, இந்த வாரம் சொல்கிறேன், அதே கோணத்தில் கவனி, அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. நாம் பாருங்கள், நம்முடைய தேவன் செழிப்பை விரும்புகிறபடினாலே நாமும் செழிப்பை விரும்பினால் மட்டுமே செழிப்பு வரும். என்ன செய்யணும், நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய தேவன் செழிப்பை விரும்புகிறார், சரியா? அது மட்டும் இல்லாமல் அவர் விரும்புகிறதோடு கூட நாமும் செழிப்பை விரும்பினால் மட்டுமே நமக்கு செழிப்பு உண்டாகும். அப்போ செழிப்பு ஒருடைய வாழ்க்கையில் உண்டாகலை இல்லைன்னா காரணம் அவர் செழிப்பை விரும்பலைன்னு அர்த்தம். செழிப்பை விரும்பலை, அவர் தரித்திரத்தை தான் இன்னும் நினைக்கிறாரு, அவர் இன்னமும் அதை அப்படியே இருந்தால் போதுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சரியான இடங்களுக்கு மக்கள் போகிறதில்ல. தரித்திரத்தை பேசுகிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தரித்திரம் தாங்க பேசுவாங்க இல்லையா? தரித்திரத்தை பற்றியே பிரசங்கம் பண்ணுறது, ஒரே அவங்களுக்கு 2-3 விஷயம் தான் தெரியுது. ஒன்று ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது நேராக எங்கே போகணும், பரலோகத்துக்கு போகணும். இந்த 1 to 1 மாதிரி நேராக பாருங்கள், நான் ஸ்டாப்பாக போயிடுறது. இங்கேருந்து அங்கே போயிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதை பற்றி அவங்களுக்கு இதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் நம்ம ஒரு சாட்சியாக வாழணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும், இந்த அறிவே கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பாருங்கள் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாருங்கள், அவங்க செழிப்பை விரும்பாமல் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இல்லைன்னா, ஒருவேளை பணம் இல்லைன்னா, ஏதோ சில காரியங்கள் இல்லைன்னா ஒன்று நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னா செழிப்பை குறித்து பிரசங்கிக்கிறோம். நீங்கள் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்.
நாம் எதை கேட்கிறோமோ அதன் மூலமாக தான் என்ன செய்ய அதை குறித்த விசுவாசம் தான் வரும். அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாம் இங்கே ஏன் செழிப்பை பிரசங்கிக்கிறோம், ஏன் அதை கேட்குறோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் செழிப்பை விரும்புகிறார், நாமும் செழிப்பை விரும்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த செழிப்பை விரும்பும்போது அவருடைய விருப்பத்துக்கு நாம் என்ன செய்யணும், ஒத்து போகணும். சில நேரங்களில் இந்த கணவன் மனைவி மத்தியில் ஏன் சண்டை வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சண்டை ஏன் வருதுன்னா, கணவன் ஒன்று சொல்கிறாரு, மனைவி ஒன்று சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒத்து போக மாட்டுது. ஒத்து போகிற விஷயங்களை நீங்கள் பாருங்கள், கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். இன்றைக்கி அநேக நேரங்களில் இதே பிரச்சனை தான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்டையும். என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் செழிப்பை விரும்புகிறாரு, ஆனால் இவங்க விரும்புறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது மட்டும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் விருப்பத்தோடு கூட உன் விருப்பத்தை நீ ஒத்து போக வையின்றார். என் விருப்பத்தோட கூட உன் விருப்பத்தை நீ என்ன செய், ஒத்து போக வை. நீ திரும்ப திரும்ப நான் செழிப்பை சொல்லும் போது நீ தருத்திரத்தையே நினைக்கிற. நான் ப்ராஸ்பரிட்டியை சொல்லும் போது நீ பாவர்ட்டியை விரும்புகிற. அப்போ என்னென்னா பாருங்கள், இன்றைக்கி நிறைய மக்கள் பாருங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தருத்திரத்தையவே பெருசாக மேன்மை பாராட்டுறது, பணம் எனக்கு வேணான்றது, ஆண்டவர் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்லன்றது. நான் கேட்குறேன், நம்மளே ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்குறோம்ல, நம்மளை விட ஆண்டவர் யோக்கியமான வரா இல்லையா? நம்ம எல்லாருமே யோசிக்கணுங்க இதெல்லாம் இல்லையா? நம்மளே கொடுக்குறோம், கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளே போய் ஆண்டவரே நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம பாருங்க, காணிக்கை கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறோம், ஊழியங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளே இவ்வளோ உண்மையாக இருக்கமே, அப்புறம் நம்மகிட்ட வாங்கிட்டு மட்டும் அவர் ஓடி போயிடுவாரா? சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாருங்கள், இவர் ஏதோ நம்மகிட்ட வாங்கிட்டு அப்படியே சிலரெல்லாம் சொல்கிறது, நீங்கள் கொடுத்தாலும் ஆண்டவரே, கொடுக்கலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறேன், நான் நல்லா இருந்தாலும் நல்லைனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் நல்லா இருந்தாலும் நான் வியாதியாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறேன். யார் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா பைபிளில்? கொஞ்சமாக நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் சும்மா இவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறது. பாருங்கள், ஏதோ கடவுள் என்னமோ பெரிய கொடூரமான ஆள் மாதிரி, இவங்க தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறது கிடையவே கிடையாது. இதெல்லாம் பிரசங்கியார்கள் பண்ணுற பெரிய தப்புங்க, பெரிய தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்புனா, நீ சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நீங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஆண்டவரை நேசிங்க. அவரே சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது நான் உங்கள் பரமபிதா, இத்தனை கோடி மக்களை நான் உருவாக்கியிருக்கிறேன், ஒன்றால் ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை ஒரு 10 பிள்ளை கூட பெற்றுக்கோ, அவ்வளோதான் முடியும். என் பிள்ளை எவ்வளோ பேர் இருக்காங்க? 800 கோடி பேர் என் பிள்ளை தான். அப்படின்னா 800 கோடி மக்களுக்கு இவர் கொடுக்க ரெடியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அநேகருக்கு என்ன நினைச்சிடறாங்கன்னா பாருங்கள், கடவுள் ரொம்ப மோசமான ஆள், இவங்க தான் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி அநேகர் இந்த பிரசங்கியார்கள் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா, மக்களை ரொம்ப கேவலப்படுத்தி, கடவுள் ரொம்ப மோசமானவர், நம்மலாம் ரொம்ப நல்லவங்க, ஏதாவது ஒரு கொடுத்தாலும் கொடுக்கலாம் பரவாயில்ல அப்படி பிரசங்கம் பண்ணுறது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணுறாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், நம்மளை விட கர்த்தர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். நம்மளை நேசிக்கிறத விட, நல்லா கொஞ்சம் போனீங்க, நாம் நேசிக்கிறத விட நம்மளை அதிகமாக தேவன் நேசிக்கிறார். அநேகர் நம்மளை நேசிக்கிற பாருங்கள். ஒரு சில நேரங்களில் நம்மளையே சில நேரங்களில் போனால் போட்டோம், இருந்தால் இருக்கட்டும், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடும் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் செழிப்பு விரும்புகிறேன், நீ செழிப்பாக இருக்கணும்னு. நீ செழிப்பாக இருக்கிறத நான் விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்லும் போது, அப்போ என்ன பண்ணணும்னா, செழிப்பை நாம் என்ன பண்ணணுங்க, அவரோடு கூட விரும்ப வேண்டும், அவருடைய விருப்பத்தோடு ஒத்து போக வேண்டும். 2 பேரும் ஒரே லைனில் எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு, அந்த ஒரு காரியத்துக்கு நேராக கணவன் மனைவி நீங்கள் ஒத்து போய் பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறது வெற்றியாக மாறும். அநேகருக்கு என்னென்னா, கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கம் வேறு சிந்திக்கிறதுனால, வேறு மாதிரி பேசுகிறதுனால தான் சில காரியங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டுது. அதே போல தான் தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நாம் செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறார். நாமும் அவரோடு கூட அந்த செழிப்பாக இருக்கும்படி நாம் என்ன செய்யணுங்க, ஒத்து விரும்ப வேண்டும், அந்த ஒருமனப்பட வேண்டும். அவர் கூட என்ன பண்ணணும், ஒருமனப்பட வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் நாம் அவருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாக இணையும் போது பண விஷயத்திலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் நல்லா கவனிங்களேன், நம்முடைய விருப்பமும் அவருடைய விருப்பமும் ஒன்றாக இணைந்திருக்கும் போது பண விஷயங்களே அற்புதங்களை தேவன் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அதே போல தான் ஒருவேளை சில வியாதிகள் இருந்துச்சுன்னா, அவர் என்னை சுகமாக்குற தேவன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், விசுவாசிக்கும் போது அவரோடு கூட நம்ம ஒத்து போகும்போது கண்டிப்பாக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், கண்டிப்பாக செழிப்பை பெற்றுக்கொள்கிறோம். குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுகிறார், சில வாய்ப்புகளை தேவன் திறந்தருளுகிறார். பாருங்க, நீங்கள் சொல்கிறாரு, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அவருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாக இணையும் போது பண விஷயத்திலே அற்புதங்களை தேவன் நடக்கும்படி செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளை விடுதலையாக்குறார், குறிப்பாக தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குறார். எடுங்க ஒரு வசனத்துக்கு போகலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அப்படியே திருப்புங்க.
ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொல்றாரு. என்னன்னா, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் தான் பாருங்க ஒரு மனுஷனை விடுதலையாக்கணும். யாருன்னா, ஆண்டவராக இயேசு நம்மளை விடுதலையாக்கினால் நாம் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்வோம். தற்காலிகமான சில விடுதலையை மக்கள் நாடி போறாங்க. சிலருக்கெல்லாம் பாருங்க, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் சினிமா பார்த்துட்டா உடனே சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அது தற்காலிகமான ஒரு மாதிரி சந்தோஷமாய் தெரியுமே தவிர கண்டிப்பாக அது சந்தோஷம் இல்லவே இல்லை. சிலர் போய் குடிக்கிறாங்க, ஏன்னா அந்த துக்கத்தெல்லாம் மறக்கணும் அப்படின்ற மாதிரி குடிக்கிறாங்க. கொஞ்சம் அன்றைக்கி நைட்டு முழுதும் கொஞ்சம் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப காலையில் இருந்துச்சா பிரச்சனை தெரியும். அதான் அவர் சொல்கிறாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ மெய்யான விடுதலைன்னு ஒன்று இருக்குது, பொய்யான விடுதலையும் இருக்குது. பொய்யான விடுதலை எதுனா, ஒரு வேளை பாருங்கள் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை மத்தியில் நீங்கள் போயிட்டு சினிமா தேட்டரில் உட்காந்துட்டோ அல்லது சில என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மறந்துடும். ஆனால் பிரச்சனை போயிடுமா? போகாது. ஆனால் அதே போல தான் குடிக்கிறாங்க. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஏன் குடிக்கிறான்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, நிறைய பிரச்சனை, அதை மறக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி நான் குடிக்கிறேன் அப்படின்வாங்க. நான் கேட்குறேன், இவங்க குடிக்கிறனால பிரச்சனை தீர்ந்துருமா? தீரப்போகிறது இல்லை. தற்காலிகமாக மறந்துடலாமே தவிர, ஆனால் அதனால் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது இல்லவே இல்லை. ஆண்டவராய் சொல்கிறாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் இயேசு விடுதலையாக்கும் போது விடுதலையும் உண்டாகுது, மெய்யான விடுதலை உண்டாகுது. அதே போல் நான் சொல்கிறேன், சந்தோஷத்தையும் சமானத்தையும் தேவன் செய்கிறாரு, கட்டளையிடுகிறார். உலகத்தில் ஏற்படுகிற காரியங்கள் ஒரு விடுதலமாய் தெரியும், ஆனால் நிச்சயமாக விடுதலை கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அவர் நம்மளை மெய்யாகவே விடுதலையாக்கி இருக்கிறார். எதில் இருந்து தெரியுமா? பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அது மட்டும் இல்லாமல் தரித்திரத்திலிருந்து நம்மளை தேவன் என்ன செஞ்சிருக்கார்? மெய்யான விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ தேவன் என்னை மெய்யாகவே விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். என்னை இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு, என்னை என்ன பண்ணியிருக்காரு? ஐஸ்வர்யத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எடுங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நல்ல கவனிங்களேன், என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையை பற்றி தெரியுன்ற மாதிரி தான் சொல்றாரு. ஏன் என்ன அறிந்திருக்கீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறாரு. ஆதாம் செஞ்ச அந்த பாவத்திலிருந்து, அந்த ஜென்ம பாவத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ காரியங்கள் இருந்தோம் நம்மளை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரிய ஒரு கிருபை உங்களுக்கு செஞ்சிருக்காரு. எந்த மனுஷனாவது இப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியுமா? அன்னைக்கு வேணா அந்த பாவத்தை ஒரு மாதிரி மறைக்கலாம், ஒரு மாதிரி அன்னைக்கு பாருங்க, சிலர் தப்பு பண்ணிடுவாங்க, தப்பு பண்ணுறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணி அதையும் மறைப்பாங்க. ஆனால் என்னைக்காவது கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்? வெளியில் வந்துடும். என்ன தப்பு பண்ணாலும் ஒரு நாள் என்ன வரத்தான் செய்யும். ஆனால் அவர் சொல்கிறாரு, நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாராம்? அவருடைய கல்வாரி ரத்தத்தினால கழுவிட்டாராம். அப்போ அங்கே சொல்கிறாரு பாருங்க பவுல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா உங்களுடைய பாவம் எவ்வளவு கொடிதான ஒன்று. ஆதாம் மூலமாக வந்த இந்த உலகத்தில் எல்லா மனுஷனையும் அவனை பாவம், சாவம், வியாதி, தரித்திரம் எல்லாம் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட வேலையிலே நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அவர் சொல்கிறாரு, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்போ சொல்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய அன்புள்ளவர், எவ்வளோ பெரிய ஒரு கிருபை உள்ளவர்னு உங்களுக்கு ஓரளவு தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, பாவம் எவ்வளோ ஒரு மோசமான ஒன்று. ஆதாம் மூலமாக அந்த உலகத்தை முழுவதையும் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்று ரோமரில் சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ ஒரு மோசமான பாவத்திலிருந்து, இவ்வளவு மோசமான ஒரு ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவங்கள்ல இருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாருன்னா, அடுத்து சொல்கிறாரு, அவருடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமல்லாதவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன செஞ்சாராம்? தரித்திரர் ஆனாரே. பாவத்தை எப்படி அவருடைய கிருபையிலே மன்னித்தாரோ, அதே போல நம்முடைய தரித்திரத்தை அவருடைய கிருபையினால என்ன செஞ்சார்? சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் என்ன செய்கிறாருங்க? விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. சிலுவையில் நமக்காக ஒரு துண்டு துணி கூட இல்லாமல் ஏன் அவர் தொங்கினார்னா, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி. அப்போ நம்ம ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் விரும்பினார். நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சோ அதே போல நம்முடைய தரித்திரத்தையும் நீக்கி
தேவன் நம்மளை ஐஸ்வர்யவன்களாய் செழிப்புள்ளவர்களாய் மாற்றும்படி தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு சிலுவையிலே தொங்கினார். அப்போ தேவனுடைய பிள்ளை அவருடைய கிருபை வந்து பாவத்தை மன்னிக்குன்னு சொன்னால் அவருடைய கிருபை கண்டிப்பாக வியாதியை சோமாக்கும். அவருடைய வியாதியை சோமாக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவர் நம்முடைய தரித்திரத்தையும் நீக்கி நம்மளை செழிப்பாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அவருடைய கிருபை வந்து எல்லாத்தையும் செய்யுது. அப்போ வந்து நம்ம இந்த நாட்கள் என்ன பண்ணோம்னா, அவருடைய கிருபையினாலே இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இப்படிப்பட்ட இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி மன்னிக்கப்பட்டேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ, எப்படி நான் சோமாக்கப்பட்டேனோ, அதே போல நான் இந்த தரித்திரத்தில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நான் ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் என்னை அவர் என்ன செய்றாரு, விரும்புகிறார். அவரை போல நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், தரித்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஐஸ்வர்யத்தை நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படி விரும்புறீங்களா? கண்டிப்பா விரும்புங்க. ஐஸ்வர்யத்தை விரும்புங்க. பிசாசு சொல்லுது ஐஸ்வர்யத்தை விரும்பாத, நீ வந்து பாவம் செஞ்சிருவ. நான் கேட்குறேன், நல்ல கவனிய, நீங்க பிச்சைக்காரன் எவனாவது பாவம் செய்யாம இருக்கானா? அவன் பிச்சை கையில் தான் காசு இல்லை சொல்றான் பாருங்க. காசு வந்தால் மக்கள்லாம் பாவம் செஞ்சிருவாங்களா? யார் சொன்னது? கிடையவே கிடையாது. அப்போ பிச்சைக்காரன் பூரா ரொம்ப ரசிக்கப்பட்டவனா? ஒரு மாதிரி தருத்திரமாக இருந்தால் அவங்களாம் ரொம்ப வந்து யோக்கியமானவர்கள்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இல்லை, எத்தனை பிச்சைக்காரன் வந்து இன்னைக்கு வந்து ரசிக்கப்பட்டிருக்கான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அவன் ரசிக்கப்பட்டிருந்தா பிச்சை எடுக்க மாட்டான். உண்மையா இல்லையா? அது ரசிக்கப்பட்டிருந்தா அவன் மனம் திரும்பி ஐயோ அந்த கேவலமான இடத்துக்கு நான் என்ன போடுறேன், முதல்ல ஆண்டவர் ரசிக்கப்பட்டிருக்கேன், சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா இருக்குன்ட்டு அங்கே வந்து சர்ச்சுக்கு வந்துடுவான். அப்போ இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாருங்க, தருத்திரமாக இருந்தால் ரொம்ப காசு இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து ரசிக்கப்பட்டிருக்கோம், இல்லைன்னா வந்து நம்மலாம் வந்து ரசிக்கப்படன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் நல்லவனை கவனிங்க தேவனுடைய பிள்ளையிலே, நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவனாக அவர் விரும்புகிறபடினால்தான் நம்மளை ஒவ்வொருவரையும் அந்த தரித்திரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா புரிஞ்சுக்கிறோம், அவர் ஐஸ்வர்யவனாக இருந்தோம், அவருடைய கிருபையை அறிந்திருக்கல, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தோம், நம்மளை ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவனாக்கும்படி நம்முடைய எல்லா விதமான தரித்திரத்தையும் சிலுவையில் சுமர்ந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நான் கண்டிப்பா தரித்திரனா இருக்க போறதில்ல, செழிப்பாக இருக்க தான் என்ன செய்ய போறேன் செழிப்பு தான் அப்படின்றத, ஐஸ்வர்யவனா தான் இருக்க போறேன்றதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விரும்புகிற மாதிரியே நாமும் விரும்ப வேண்டும். சரியா? அது மட்டும் இல்லாமல், அதாவது பணம் வந்து இருக்கிறவர்களை பார்த்து அநேகர் வந்து பொறாமப்படுறாங்க. நீங்கள் பார்த்துறீங்களா? ஒரு ஆளுக்கு பணம் இருக்குதுன்னு அவன் சிலருக்கு பொறாமை வருது. ஏன் பொறாமை வருது? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து பொறாமை வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு யாராவது சகோதர சகோதரிகள் உங்கள்கிட்ட கையில் பணம் இல்லை, யாரோ ஒரு சிலர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏன் பொறாமப்படணும்? அவங்கள ஆசீர்வதிச்ச தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் இல்லையா? இன்னைக்கு அவருடைய டைம், ஒருத்தர் நல்ல ஒரு வீடு கட்டிட்டாரு, நல்ல ஒரு இடத்த வாங்கிட்டாரு, நல்லா இருக்கார், சொல்லுங்க நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் ஆசீர்வதிச்ச அதே தேவன் என்னை நீ ஆசீர்வதிப்பீர். அப்ப இப்படிதான் நீங்க இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை வந்து யாரு மேலேயும் பொறாமப்படணும் அவசியமே கிடையாது. பாருங்க, அநேகருக்கு வந்து என்னன்னா இல்லாதனால தான் அநேகர் வந்து பாருங்க, அப்படி இல்லாதனால தான் பாருங்க அப்படி ஆயிடுறாங்க. பணம் இருக்கிறவர்களை பார்த்து நம்ம ஒருபோதும் பொறாமப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டாலே கண்டிப்பாக பொறாம தானாகவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை தேவன் கண்டிப்பாக பணக்காரராய் நம்மளை தேவன் ஆக்கி விடுவார். நம்மளே ஆகிடலாம். ஏன் ஆகிடலாம்னா, இல்லாமல் பாருங்கள், இல்லாமையும் பிரச்சனையும் இதுவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதுதான் தெரியும் கண்ணுக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கவனிங்க. என் கையில் வந்து ஒரு ரூபா காயின் நான் வச்சுருக்கேன்னு வச்சுங்க. இந்த காயினை எடுத்து என் கண்ணுக்கு முன்னால் இப்படி வச்சுக்கிட்டேன்னா அந்த ஒரு ரூபா காயின் தான் என் கண்ணு முழுசும் தெரியும். ஆனால் அதே காயினை எடுத்து தூரமாக அப்படி வைக்கிறேன்னு வச்சுங்க, இந்த காயின் அப்படி நான் வைக்கும் போது அந்த ஒரு ரூபா காயின் ரொம்ப சின்னதாயிடும், எல்லாம் மற்ற எல்லாமே என்ன செய்யும் தெரியும். அதே போல தான் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனைகளையும் வியாதிகளையும் தரித்திரத்தையும் கண்ணுக்கு முன்னால் வச்சுக்கிட்டு பார்க்கவே கூடாது. எதை பார்க்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது தரித்திரமும் வியாதியும் சில பிரச்சனைகளும் சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பெருசாக எது தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய செழிப்பும் அவருடைய நன்மைகளும் தெரியும் போது அது நம்முடைய விசுவாசமாக மாறிடும். அப்போ பாருங்கள், நம்ம வந்து அவரை போலவே விரும்ப கற்றுக்கொள்ளணும். நம்ம எதை பார்க்குறோம்? நல்ல தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப பாருங்கள். என்ன சொல்ல போனால், அதுக்காக தான் நல்ல வீட்டிலலாம் கொஞ்சம் வசனத்தெல்லாம் வாங்கி மாட்டி விடணும். அவரே சொல்கிறாரு, உன்னுடைய வீட்டில் நிலைக்கால்களையும் இந்த தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யும் மாட்டிக்கொள்ளும் உபாகமத்தில் சொல்கிறாரு. ஏன்னா நீ போகும்போதும் வரும்போதும் அதை பார்க்கணும், உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கும் போது ஏன்னா அந்த காலையில் எந்திரிச்சோன்னு அந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். சிலருக்கெல்லாம் பாருங்கள் வசனம், சில ஆளுங்க ஃபோன் பண்ணி காலையில் சில ஆள்லாம் பாருங்கள் என்னத்தாவது பேசுனா அன்றைக்கி பூரா மக்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனதே ஒரு இருதயமே கஷ்டமாயிடுது. ஆனால் நான் சொல்கிறேன், காலையில் இருந்துச்சு தேவனுடைய வார்த்தையை பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன், இப்படி நீங்கள் பார்க்கும்போது
கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை பார்க்கிறோமோ, எதை பார்க்க நம்ம விரும்புகிறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நான் சொல்கிறேன், அது செழிப்பாக இருக்கட்டும். அதை நீங்கள் நினைச்சிங்க பார்க்க கற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நாம் அதுக்கான அந்த செழிப்புக்கான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், தேவன் வந்து கட்டாயப்படுத்தி நாம் யாரையும் நம்முடைய கையிலே பணத்தை திணிக்க மாட்டார். நல்லா கவனிச்சுங்க, கட்டாயப்படுத்த மாட்டார். ஏன்? அவர் ரொம்ப ஜென்டில். நீங்கள் விரும்பாத, நீங்கள் பாருங்கள், வேலை சொல்லுது, தேவன் கட்டாயப்படுத்தி நம்முடைய கையில் வந்து பணத்தை அவர் திணிக்க மாட்டார். நீங்கள் விரும்பலைங்கன்னா, அதான் ஒரு பாஸ் சொன்னார், பணத்துக்கு கூட மானரோசம்லாம் இருக்குன்றாரு. நீ விரும்பாத வரைக்கும் அது உங்கள்கிட்ட வரவே வராதவர் ஓடி போயிடும். நம்ம ஊரில் வேற மாதிரி சொல்கிறான், ஒரு மாதிரிங்க அதை அப்படிங்க இப்படிங்கன்னு என்னமோ நான் பேரை சொல்லிக்கிறான். ஆனால் பாருங்கள், அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, பணத்து கூட நல்ல மானரோசம்லாம் இருக்குது. அது என்ன நினைக்குதுன்னா, இவன் தான் நம்மளையே விரும்பலை, அப்புறம் எதுக்கு இவன் வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னு ஓடி போயிருந்துட்டாங்க. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, நம்ம எல்லாரும் பணத்தை விரும்பணும், செழிப்பை விரும்பணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன் பாருங்கள் தேவனுடைய பிள்ளையிலே, நாம் ஏன் விரும்பணும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, நம்ம யாருமே ஒரு பொம்மை மாதிரி கிடையாது. நீங்கள் பாருங்கள், இப்போ ரிமோட்லலாம் இப்போ கார் வந்துருச்சு, ரிமோட் காரெல்லாம் பொம்மை காரெல்லாம் வருது பாருங்கள், எல்லாம் அது பாட்டுக்கு ஓடுது இல்லையா, ஓடுது, பொம்மை எல்லாம் அது பாட்டுக்கு நடந்து ஓடுது. அந்த மாதிரி நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி உண்டாக்கலை. ரிமோட் ஆன் பண்ணோன்னா நீங்கள் பாட்டுக்கு டக்கு டக்கு நீங்கள் போகிறது அங்கே போகிறலாம் கிடையாது. நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ, நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரணும்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் விரும்பினமாக இங்கே வந்துடலாம் இல்லையா. அப்போ அந்த விருப்பம் உடையவர்களாய் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்படி உண்டாக்கி இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா உன கவனிங்க, நம்ம விரும்புகிற அந்த காரியங்களை தேவன் வந்து நிறைவேற்றுகிறார். அப்போ என்ன பண்ணால், நம்மளை ஒருபோதும் கட்டாயப்படுத்தி எந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பது இல்லவே இல்லை. அப்போ கட்டாயப்படுத்த மாட்டார். இன்றைக்கி வந்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அனைவரும் என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் அவர் தான் ஐஸ்வர்யத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து, அவர் எல்லா தரித்திரத்தையும் சுமந்து தீர்த்துறாரு, என்னை ஐஸ்வர்யமாக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அப்போ விரும்புகிறவர் தான் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் பாருங்க ரொம்ப ஜென்டில். என்னன்னா எப்படி இருக்காரு தெரியுமா, நம்ம விரும்பாத பட்சத்தில் எதையும் கொடுக்க போகிறது இல்லவே இல்லை. நம்ம தான் விரும்பணும். என்ன விரும்பணும்னா, எனக்கு இது வேணாம் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் விரும்பினா தான் என்ன பண்ண முடியாதை ஆண்டவரால் கொடுக்க முடியும். முறை பால் ஏங்கிச்சோ என்ற ஊழியக்காரர் ஒரு நாள், அவர் ஆரம்ப நாட்கள் அவர் சொல்கிறாரு, அவருக்கு வந்து பாருங்கள் சின்ன ஒரு டென்ட்டில் தான் ஆரம்பித்தாராம் ஊழியத்தை. ஒரு சின்ன ஒரு போர் வீரனுடைய ஒரு டென்ட்டு, இந்த மிலிட்ரிக்காரங்க இருக்காங்களா அவங்க மாதிரி வச்சு ஒரு கூடாரம், அது பாருங்கள் ஓட்ட உடசலாம் இருக்கா, தச்சு கிச்சு போட்டு வச்சு ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னாராம், ஒரு நாள் ஆண்டவரை கேட்டார், ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீ கூட்டில் நல்ல ஒரு தேக்கில் எனக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டேபிள் ஒரு சேர்லாம் வேணும் அப்படின்னாராம். உடனே அடுத்து சொன்னாராம், நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு சைக்கிள் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஜோம் பண்ணாராம். பாருங்க, ஒரு இதெல்லாம் விரும்புகிறாரு, ஜோம் பண்ணுறாரு. அப்போ ஜோம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, ஜோம் பண்ணுறாராம் பாருங்க, கிட்டத்தட்ட 6 மாதம் ஜோம் பண்ணியிருக்காரு, பதில் ஒன்றும் வரல. அப்போ ஒரு நாள் கர்த்தர் சொன்னாராம், ஏன்டவர் இத்தனை தடவை கேட்குறேனே, அந்த ஒரு தேக்கு டேபிளையும் அந்த என்னது ஒரு சைக்கிள் எனக்கு கொடுத்துட்றோம், ஏன் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னாராம். இவர் உடனே சொன்னாராம், நீ அது என்ன மாதிரி கலர்லாம் சொன்னியா அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவர் பாருங்க அவர்கிட்ட பேசினாராம். அவர் உடனே சொன்னாராம் பாருங்க, இந்த மாதிரி அளவில் இவ்வளோ அழகான ஒரு டேபிள் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு இவர் விரும்பினதை சொன்னாராம். விரும்பினதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், விரும்பி இவர் ஜோம் பண்ணி முடித்த பிறகு இவருடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்து வந்து தென்கொரிய தேசத்தில் ஊழியம் செஞ்சுருக்காரு. திடீர்னு பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாராம் பாருங்கள், உடனே அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு அழைப்பு வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாராம் பாருங்கள், ஃபேமிலியாக போகிறதுக்காக தீர்மானம் பண்ணி லாரியை வர சொல்லிட்டாராம் அந்த ஊழியக்காரர். அவர் பாருங்கள், அவர் வந்து லாரியை வர சொல்லிட்டாராம். லாரியை வர சொல்லி இவருடைய எல்லா திங்ஸையும் ஏற்றிட்டு இருக்காராம். ஏற்றி முடிச்சு பார்த்தா கடைசியாக கரெக்டாக அந்த நல்ல விலையுறந்த ஒரு ஃபாரின் சைக்கிளு அந்த டேபிளை மட்டும் மேலே ஏற்ற முடியலையாம் பாருங்கள். உடனே இவர் சொல்கிறாரு பாருங்க, உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஏங்கிச்சோ இங்கே பாருங்கள், இந்த சைக்கிள் இந்த டேபிள் என்னால் கொண்டு போக முடியாது, ஏன்னா இப்போ இடம் இல்லை, இதே நீங்கள் வச்சுக்கிட்டாராம். ஏன்னா இவருக்கு வாங்க முடியாத நிலைமை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் வந்து ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை இவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த நாட்களில் ஒரு டாலர் கூட இருக்கல, கையில் காசு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் நான் விரும்பினேன், ஆனால் அதை வந்து கர்த்தர் வந்து கரெக்டாக சொல்ல சொன்னார், என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படி சொன்னார். நான் சொன்னேன், அதே மாதிரி கர்த்தர் இதுக்கு இடையில பாருங்க சொன்னாராம் பாருங்க, எனக்கு ஆண்டவர் வந்து டேபிளை கொடுக்க போகிறார், சைக்கிளை கொடுக்க போகிறார், பிரசவம் பண்ண சொல்லுவாராம். அப்போ ஒரு பையன் வந்து கேட்டானா பாருங்க, ஏன்னா சில கிண்டலான ஆளாக இருக்காங்கல்ல, வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் அது எங்கே இருக்குது அந்த சைக்கிளும் அந்த டேபிளும் அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், இப்போ அதை குறித்து கற்பம் தரித்து கொண்டிருக்கிறேனாராம்.
கற்பம் தரித்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்க, நல்லா அதை தியானிச்சு அதை வந்து கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னா விசுவாசம் பேசிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் கிடைச்சுன்னு சொன்னாராம். இவன் போய் பாருங்க ஊரெல்லாம் சொல்லிட்டானா பாஸ்டர் வந்து கர்ப்பவதியா இருக்காருன்ட்டானா. பெரிய பாருங்க, கடைசி பார்த்தீங்கன்னா இவர் கர்ப்பவதியா இருக்காரு. நிறைய பேர் இவர் வயிறை பார்க்க வேண்டானா பாருங்க. அவர் சொல்றாரு, இப்படியே எழுதுறாரு, இந்த மாதிரி போய் சொல்லிவிட்டான் அந்த பையன். இதை பார்க்க சிலர் வந்து என் கற்பத்தை பார்க்கறக்கா வந்தவன் ரொம்ப பேர் ரசிக்கப்பட்டான்றார். அவர் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா இப்படி அநேக நேரங்களில் அவர் சொல்றாரு, கரெக்டாக ஒரு நாள் கழிச்சு அதே மாதிரி அவருக்கு அந்த சைக்கிள் அந்த டேபிள் எல்லாம் கிடைச்சு. அது சொல்றாரு, அதுக்கு பிறகுதான் என்னுடைய ஊழியத்தில் நான் எதையாவது விரும்பி கேட்டால் எனக்கு என் தேவன் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்றார். நான் சொல்றேங்க, நம்ம விரும்பி கேட்கணும். நம்ம கேட்காத பட்சத்தில் நீங்கள் பார்த்து கொடுத்தா கொடுங்க, கொடுக்காம போங்க அப்படின்னு ஒருபோதும் ஜெபிக்கவே கூடாது. வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்தமானப்படுகிறது, பலவந்தமானவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி பண்ணணும்? ஆண்டவரை கேட்கணும். கேட்டால் கண்டிப்பாக அதை கொடுக்கிறார். அவருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். நம்முடைய விருப்பத்தை அவருடைய விருப்பத்தோடு கூட நம்முடைய விருப்பம் என்ன செய்து சேர்ந்து போகும்போது அவர் ஐஸ்வர்யத்தை நாம் செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறார். அந்த செழிப்பான அவருடைய விருப்பத்தோடு கூட நாமும் என்ன செய்யணுங்க? செழிப்பை விரும்ப வேண்டும். குறிப்பாக எடுத்துங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் எவ்வளோ விரும்பினார் பார்த்தீங்களா? அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா அந்த ஒழுங்கின்மையை அந்த இருளை நீக்கணும். உடனே வெளிச்சத்தை பற்றி பேசினார். வெளிச்சம் வந்துச்சு. ஒழுங்கின்மையை போக்கணும். உடனே என்ன பண்ணாருங்க? நல்ல ஒழுங்காகும்படி பேசினார். அடுத்து என்ன பாருங்க, அங்கே ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? நிறைவை பற்றி பேசுகிறாரு இல்லையா? வெளிச்சம் உண்டாகுனா வெளிச்சம் உண்டாது, வானம் உண்டாகுனா வானம் உண்டாகுது, பூமி உண்டாகுனா பூமி உண்டாகுது, மரம் செடி கொடி எல்லாம் உண்டாகுனா உண்டாகுது, ஆடு மாடெல்லாம் உண்டாகுனா உண்டாகுது. பாருங்க, எல்லாவற்றையும் அவர் எதை விரும்பினாரோ அதை அப்படியே என்ன செய்தாருங்க? பெற்றுக்கொண்டார். தேவனேங்க பேசினார், பெற்றுக்கொண்டார். அப்போ இன்னைக்கு அவர் விரும்பாத ஒரு காரியத்தை தேவன் அவர் வந்து எதையுமே செய்யலை. முதல்ல அவரே விரும்பினாருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தேவன் வந்து விருப்பமுள்ள தேவன்றதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. அதே அவன் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவர் என்ன விரும்பினாரோ அதை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் செழிப்பை விரும்பினார். அவர் வந்து வெளிச்சத்தை இருளை விரும்பலை, வெளிச்சத்தை கொண்டு வந்தார். வேணார், வெளிச்சம் வந்துருச்சு. பாருங்க, ஒரு மாதிரி அங்கே பூரா ஒழுங்கின்மையாக இருக்கு. ஒழுங்கின்மை அவர் விரும்பலை, அவர் நல்ல ஒழுங்க விரும்பினார். அதே போல் பேசுனாரு, நல்லா ஒழுங்காக ஆயிடுச்சு. 3வது பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்த பார்த்து நிறைவை பற்றி பேசினார், நிறைவை விரும்பினார். அவர் என்ன விரும்பினாரோ அதை பேசினார், அதை அவர் என்ன பண்ணாருங்க? பெற்றுக்கொண்டார். தேவனே அப்படி தான் அதை செஞ்சார். அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளையிலே நம்முடைய தேவனே விரும்பினதுனால தான் எல்லாத்தையுமே என்ன அவர் அது மாதிரி செய்கிறாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்னா செழிப்பை விரும்ப வேண்டும். தேவன் செழிப்பை விரும்புகிறார் என்பதற்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ரொம்ப ஆதாரமான ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியும். தேவன் வந்து செழிப்பை விரும்பினார். அவர் விரும்பினது தான் தேவன் என்ன பண்ணாருங்க? பெற்றுக்கொண்டார். தேவனே சிருஷ்டித்தார். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், மனுஷனும் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் என்ன விரும்புகிறோம்? செழிப்பை விரும்புகிறோமா? செழிப்பை தேவன் கொடுக்கிறார். அப்போ அந்த செழிப்பை நாம் விரும்பும் போதுதான் அது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் செழிப்பை விரும்பினால் மட்டுமே செழிப்பு வரும். தருத்திரத்தை விரும்பினா தருத்திரமோ என்ன செய்யும்? வரும். அதுக்குன்ற ஒரு பெரிய ஒரு ஆதாரத்தை இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பிரசங்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செழிப்பை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, அது எப்படி பேசுகிறீங்க? தேவன் விரும்பினார், மனுஷன் அப்படி விரும்பினானா அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. நான் இன்னைக்கு அருமையான ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 இருந்து கூட நம்ம வாசிப்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகுது. சமாரியா பாருங்க, அந்த ராஜா, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா இருக்கான் இல்லையா, அங்கே வந்து யாருன்னா பெனதாத் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வந்து அவன் சீரியா நாட்டுடைய ராஜா. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு யுத்தத்தை வந்து அறிவித்து அந்த நாளை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறான்னா சுற்றிலும் இராணுவத்தை நிப்பாட்டி வச்சுக்கிட்டான். வெளியில் யாருமே போக முடியாது. உங்களுக்கு பாருங்கள், யுத்த நாட்கள்னாவே ஒரு மாதிரி சண்டை நடக்குது, போர் நடக்குது பாருங்கள், ஒரு யுத்தம் நடக்குதுனாவே விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறிடும், பயங்கரமான ரேட்டுக்கு போயிடும். ஏன்னா உள்ளுக்கு வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் எந்த ஒரு பொருளை உள்ளே கொண்டு வர முடியாது, உள்ளே இருக்கக்கூடிய பொருளை வெளியே கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு யுத்த நாட்கள் தான் இந்த நாட்கள். அப்போ வந்து அந்த சீரிய ராஜா பெனதாத் என்ன பண்ணுறான்? சமாரியாவில் ஒரு பெரிய முற்றுகை போடுறான், சுற்றிலும் ரவுண்ட் அப் பண்ணிட்டான்.
அதாவது சுற்றிலும் அவங்களுடைய படை வந்து நிற்கிது. வெளியில் யாராலையும் போக முடியாது, உள்ளே யாரையும் வரவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த வேளையிலே பஞ்சம் அதிகரிக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மழை பெய்யலை, ஒரு மாதிரி இந்த மாதிரி யுத்தம் நடக்க போகுதுனாவே விலைவாசியெல்லாம் ஏறும். டக்கு டக்குன்னு பாருங்கள் என்ன பண்ணுது, மேலே அப்படியே போகுது பாருங்கள், வந்து என்னமோ ஏற்றுறான் ஒரு பொருளையும். அப்போ தான் பாருங்கள் இந்த பதுக்கல்காரங்களாம் பதுக்கி வச்சுருப்பாங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி. மக்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, விலையெல்லாம் ரொம்ப அதிகமான விலையில் போய்கிட்டு இருக்கு, நல்ல தானியங்கள் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த மாதிரி காலத்தில் 25ஆம் வசனத்துக்கு போவாங்க. அதனால சமாரியாவிலே கொடியும் பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. கழுதை இருக்கு பாருங்க, ஆட்டு தலை இல்லை, ஆட்டு தலை நினைக்காங்க, என்ன தலைது, கழுதை தலை. ஒரு கழுதை தலையுடைய விலை வந்து 80 காசு, 80 வெள்ளிக்காசுன்னு சொல்றாங்களே. 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும். புறாக்கு போடுறது என்ன போடுவாங்க, ரொம்ப போய் விலை ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு 200 ரூபாய்க்கு 1 கிலோன்னு வாங்கி போடுவாங்கலாம், போட மாட்டாங்க. சும்மா இந்த ஒரு மாதிரி அந்த பயிர்லேயே ரொம்ப மோசமான பயிர் இருக்கும், அந்த மாதிரி பயிரை வந்து என்ன போடுறாங்க இல்லையா, அந்த பயிர் அங்கே பாருங்கள், அந்த புறாக்கு போடுகிற பயிர் வந்து 5 வெள்ளிக்காசுக்கும் பாருங்க வந்து விற்கப்படுது. 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். எங்கேயும் வெளியில் போக முடியாது, ஒரு ஆளும் போய் வெளியில் எதையும் வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். இவன் என்ன பண்ணுறான், அப்படியே மேலே ஒரு அந்த அலங்கத்தினுடைய இதில் போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது ராஜாவை பார்த்து ஒரு அம்மா கூப்பிடுது. என்ன கூப்பிடுதுன்னா, ராஜாவே எனக்கு உதவி செய்யும், ரட்சியும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பாருங்க, கொஞ்சம் பஞ்சம் எவ்வளோ மோசமானதுன்னு பாருங்களேன். நீங்கள் தரித்திரம், அநேகர் சொல்கிறாங்களே ஊழியக்காரங்க, தரித்திரம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே, இதை தான் பிடிக்க சொன்னாங்களே. முதல்ல பாருங்க சொல்கிறாரு என்னன்னா, பாருங்க, அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்திலிருந்து இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி அவன் சொல்கிறான். என்னை ரட்சின்னு சொல்லி இப்படி கூப்பிடுறியம்மா, கர்த்தர் ரட்சிக்கலைனா யார் என்னை நம்மளை ரட்சிக்க முடியும் அப்படின்னு அவன் சேர்த்து கொள்கிறான். அவனையுமே சேர்த்து சொல்கிறான். சரியா சொல்லிட்டு ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஆனால் அவனுக்கு வந்து சின்ன ஒரு ஏதோ அந்த அம்மா சொல்ல வருது அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் அதை வந்து ஸ்டாப் பண்ணி கேட்குறான். கேட்ட உடனே அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தான், அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால். ஒரு 2 பெண்கள் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இருக்கும்போது 2 பொம்பளையும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிடுச்சு. 2 பேருக்குமே குழந்தை இருக்குது. குழந்தைன்னு சொல்லுது, என்ன குழந்தைய சொன்னா இந்த அம்மா ஒரு அம்மா சொல்லுது, இன்னைக்கு ஓ மகனை வெட்டி சமைச்சு சாப்பிட்டுருவோம். பைபிள் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடந்திருக்குங்க. வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டோம் நாங்களும். என் மகனை சாப்பிட்டுட்டோம், வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ இந்த 2 அம்மாவும் பேசிக்கிறது என்ன பேசுது அப்படின்னா, இன்னைக்கு ஓ மகனை வெட்டி சமைச்சு நம்ம சாப்பிட்டுருவோம், நாளைக்கு என் மகனை வெட்டி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 அம்மாவும் என்ன பண்ணுது, ஒரு மாதிரி வேலை செய்யுது. முதல் நாள் அன்னைக்கு அந்த அம்மாவுடைய ஒரு மகனை வெட்டி சாப்பிட்டாச்சு, வெட்டி சமையல் பண்ணி சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் அன்னைக்கு அந்த அம்மாவுடைய மகனை வெட்டி சாப்பிடணும் இல்லையா, அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ரொம்ப தெளிவாக அந்த அம்மாவை மகனை கொண்டு போய் எங்கே ஒழிச்சு வச்சுட்டு வந்துருச்சு. இந்த பஞ்சாயத்தை எங்கே கொண்டு போய் இந்த அம்மா, ராஜா நடந்து போடுறோன்னு கூப்பிடுது. ராஜாவே இது நியாயமா, என் மகனை வெட்டி நாங்கள் நேற்று இன்னைக்கு என்ன பண்ண தின்னுட்டோம் ஆக்கி சாப்பிட்டோம், ஆனால் இப்போ இன்னைக்கு சாப்பிடணுமே, அதுக்கு அந்த அம்மாவுடைய மகனை எங்கே கொண்டு போய் வச்சுட்டா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய ஒரு பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். ஏன்னா ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா எல்லா நாடுகளையும் விலை உயரும். பயங்கரமாக ஒரு முட்டை விலை 5 ரூபானா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபான்னு கூட போகும். பயங்கரமான விலை ஏற்றங்கள் போகும். பொருட்கள் கிடைக்கல, அங்கங்கே என்ன செய்யணும், பதுக்கல்கள் நடக்கும், பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடிகள் ஏற்படும், நல்ல தானியங்கள் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலை அந்த தேசத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது ராஜா வந்து அவன் ரெட்டு உடுத்தி கொண்டான். பாருங்க, கிழிஞ்ச அதாவது சாக்கெல்லாம் எடுத்து தன்னை மேலே போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டு அவன் வந்து அப்படியே அந்த இதில் போகிறான். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் அங்கே இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா 30ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேலே நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேலே ரெட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் ரெட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம ஊரில் இருக்க சணல் சாக்கு இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சாக்கை எடுத்து அவன் போட்டுக்கிட்டான். அதான் ரெட்டு உடுத்துறதுன்னு சொல்லி
அந்த சாக்கு எடுத்து போடுறான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மண்ணள்ளி மண்டையில் போட்டுக்குவான், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாம்பல் அள்ளி தலையில் போட்டுக்கிடுவான். இப்படி ரெட்டுடுத்துதல் என்று பழைய ஏற்பாட்டு காலங்களில் நம்ம சொல்ல முடியும். இப்படி அவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவம் நாட்டில் நடந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி பெற்ற பிள்ளைகளை வெட்டி சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம், பயங்கரமான ஒரு பஞ்சம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த பஞ்ச நேரத்தில் அவன் அங்கே எலிசா தீர்க்கதரிசியை போய் பார்க்குறான். நீங்கள் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அவன் பேசுகிறான், இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அங்கே போகலாம். எடுங்க, அப்படியே வாங்க. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். என்ன சொல்றான் பாருங்க எலிசா தீர்க்கதரிசி. சரி, இவ்வளவு பஞ்சம் வந்துருச்சு, இந்த பஞ்சத்துக்கு ஒரு பதில் கர்த்தர் செய்வார். என்ன செய்ய போறாரு? நாளைக்கு இதே நேரத்தில் 1 மரக்கால் என்னது மாவு என்னது 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை என்னது 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டான். சரியா? சொன்னார்ன உடனே அடுத்து பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கையளவு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல 2 மக்கள் சந்திக்கிறாங்கன்றத கவனிங்க. ஒன்று செழிப்பை சொல்லுகிற மக்களும், இன்னொன்று தரித்திரத்தை விரும்புகிற மக்களும் இந்த இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் நம்ம நீ கவனிச்சுக்கணும். சரியா? எலிசா சொல்றான், நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன கிடைக்கும்? கோதுமை மாவும் வார்கோதுமையும் என்ன கிடைக்கும்? 1 சேக்கல் உனக்கு விற்கப்படும். அப்படின்னா இவன் என்ன சொல்றான்? எங்க கழுத தலையா அவ்வளவு வித்துட்டு இருக்கு, புறா உடைய என்னது ஒரு 5 சேக்கல் விற்குது, எப்படி நாளைக்கு இது நடக்கும்? கர்த்தர் வானத்தின் மதகளை திறந்தா கூட நடக்கான்றான். வானத்தின் மதகளை திறந்தா கூட இது நடக்காது அப்படின்னு சொல்றான். அவன் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி எலிசா சொல்றான். இவன் சொல்றான் கர்த்தர் வானத்தின் மதகளை திறந்தா கூட நடக்கான்றான். உடனே எலிசா சொல்றான், நீ கண்ணால பாப்ப, ஆனா என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டான். அப்ப தரித்திரத்தை விரும்புகிற ஒரு மனுஷனுடைய நிலைமையும் பாருங்க, அதை ஆதரிக்கிற அதை விரும்புகிற மக்களுடைய நிலைமை என்ன ஆகுன்றதை பற்றி அந்த அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம போகிறோம். எடுங்க. இப்போ உடனே அங்கே வந்து 3ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கும்போது சொல்லப்படுது, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலே அங்கே சாவோம், நாம் எங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோടെ எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்திலே முன்னணிகளே வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. நல்ல கவனிங்களேன், அங்கே ஒரு 4 குஷ்டரோகி இருக்கிறான். இந்த குஷ்டரோகி என்ன பிரச்சனைனா, உள்ள நல்லா இருக்கிறவனே சாப்பாடு கிடையாது. இவன் பூரா வந்து இவன் எங்கே இருக்கிறான்னா அந்த பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிறான். எந்த ஒரு குஷ்டரோகியும் வந்து நாட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். அந்த நாட்களில் வெளியில் அவுட்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான். அப்போ இவனுக்கு ரொம்ப பசி. ஏன்னா அங்கே வந்து பாருங்க, பெத்த பிள்ளையவே வெட்டி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து மக்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குஷ்டரோகி அங்கே சாப்பாடு எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் ஒன்றும் யோசிக்கிறான். அந்த 4 பேர் ஒன்னோட பேசிக்கிறான். உள்ளே போனாலும் நம்ம செத்துருவோம், என்னது ஒரு வேளை நம்ம வந்து வெளியில் போனாலும் செத்துருவோம், ஏன்னா அவ்வளவு பசி ஒன்றும் தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கர கொடூரமான ஒரு நாள் அப்படின்னு உடனே இந்த 4 பேர் பேசி ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான்? நம்ம உள்ளே போனால் பிரச்சனை ஒன்றும் அங்கே கிடைக்காது. என்ன பண்ணுறோம், நேராக சீரியருடைய பாளையத்துக்கு உள்ளே போயிடுவோம். அவன் பூரா அங்கங்கே வருங்க பாருங்க, டென்ட் போட்டு உட்காந்துருக்கான், பெரிய ஒரு படை நிற்கிறான். நின்ன உடனே இவன் கிளம்புறான் பாருங்க. கிளம்புன உடனே அங்கே பாருங்க 6ஆம் வசனத்தில் இப்போ பாருங்களேன், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கும் ரதங்களின் இறைச்சலையும், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தின் ராஜாக்களாகிய எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூறி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்து ஓடி போய் தாங்கள் கூடாரங்களையும் தாங்கள் குதிரைகளையும் தாங்கள் கழுதைகளையும் தாங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தாங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். நல்ல கவனிங்களேன். இப்போ இந்த குஷ்டரோகியில் எப்போ கிளம்புறாங்களோ அதுக்கு முன்னாலே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, திடீரென்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பயங்கரமான இறைச்சலை உண்டாக்குறாரு. இறைச்சல்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அதை வந்து இந்த
பயங்கரமான ஒரு இராணுவ சத்தம். குதிரை அப்படியே வருது, கடகடன்னு ஓடி வருது. இராணுவம்லாம் பாருங்க ஒரே சத்தத்தோட ஓடுது, கடகடன்னு ஓடுது. பாருங்க யுத்த வீரர்கள் ஆர்ப்பரிச்சுட்டு ஓடி வர்ற மாதிரி சத்தம். இதை நீங்கள் நம்புறீங்களா? யாராவது அப்படி உண்டாகுமா? நம்புறோம். ஏன்னா இந்த கீபோர்டுக்கு பாருங்க, இந்த கீபோர்டுக்குள்ள பெரிய ஒரு படையோட சத்தம் இருக்கு. பயங்கரமாக கத்தும் அப்படியோன்னு. குதிரை ஒரு ஆயிரக்கணக்கு குதிரைகள் ஓடுற மாதிரி இதுக்குள்ள சத்தம் இருக்கு. இதை நீங்கள் ஒன்று ஆன் பண்ணீங்கன்னா அது ஓடும், அப்படியே ஓடும். திடீர்னு பீரங்கி சத்தம் டமார் டிமார் வெடிக்கும், இது உள்ள இருந்து வருது. அதான் அதுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம் நம்ம இல்லையா? வெடிக்கும், வெடிக்கிற மாதிரி சத்தம், பீரங்கி சத்தம், அப்படிலாம் சத்தம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கீபோர்டே இல்லாமல் கத்தரை ஒன்று ஆரம்பிச்சு விட்டார். ஏன்னா அவர் தான் எல்லா சிஸ்டத்துக்கும் காரணரு இல்லையா? எல்லா மியூசிக் சிஸ்டம்லாம் அவருக்கு தெரியும். எந்த படையும் வரல, எந்த குதிரையும் வரல, எந்த ராணுவமும் வரல, ஒரு சத்தம் வருது. குதிரை வந்து ஆயிரக்கணக்கான குதிரை வேகமாக ஓடியாருது அப்படின்ற மாதிரி. இவன் போறான் நைட்டில் உட்காந்துருக்கும்போது குதிரையெல்லாம் வேகமாக ஓடி வருது. திடீர்னு ராணுவ வீரர்கள் வேகமாக வர்றான். திடீர்னு பயங்கரமான ஆயுதங்களோட சத்தம். அப்படி கேட்ட உடனே இவன் பயந்து போய் சொல்கிறான், ஐயோ இஸ்ரவேலின் ராஜா வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்காரன் போகிறான், ஒன்றா கூப்பிட்டு உனக்கு வாயா இவ்வளோ ரூபா கொடுக்குறேன், நீ எங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணி இந்த அசிரியரை ஜெயிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், கூட்டு வந்துட்டான் போல. எல்லாம் நைட்டோட நைட்டு நம்மளை அடிச்சு ஒன்றுலாம் ஆக போகிறான் அப்படின்ட்டு பயம் பாருங்க. ஒன்று சத்தத்தையும் உண்டாக்குனாரு, சத்தத்தை கேட்டாப்புல வந்து பயந்துருவானா, சத்தத்தோடு கூட அந்த பயத்தையும் கத்தர் உண்டாக்குனார். நல்லா கவனிச்சுங்களாங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனை எழும்பும் போது அவருக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதை செய்யணும் கத்தருக்கு தெரியும். எந்த ரூட்டில் போனால் அவனை வந்து என்ன பண்ணலாம், அவன் வந்து பயப்படுவான்லாம் அவருக்கு தெரியும். அது மாதிரி அவர் கரெக்டாக செஞ்சுறாரு. அன்றைக்கி என்ன பாங்கன்னா பாருங்கள், அங்கே எலிசா வந்து ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே நீங்கள் வந்து இன்னைக்கு அந்த சீரியலுக்கு ஏதாவது ஒரு பயத்தை உண்டாக்குங்க. ஒரு ஜெபமும் கிடையாதுங்க, ஒன்றுமே ஜெபம் பண்ணல. இஸ்ரவேல் ஜெபம் பண்ணாங்களா? எந்த ஜெபமே கிடையாது. கத்தரே ஆரம்பிச்சா எல்லா பேரும் பாருங்க, அது வரைக்கும் எங்கெங்கே கொள்ளையடிச்சானோ எல்லாத்தையும் விட்டுட்டான், பாருங்க எல்லாம் கிளம்பிட்டான். பாருங்க குதிரை அங்கே கிடக்கு, அங்கே இருக்கக்கூடிய பணம் கிடக்கு, எல்லாமே கிடக்கு, எல்லாம் அங்கங்கே அவன் கூட தான் விட்டுட்டு அவன் ஓடிட்டான். ஓடுறான், நம்ம ஜீவன் தப்பா நம்ம செத்துடக்கூடாதே, ஓடிடணும், ஓடிட்டான். ஓடின உடனே பாருங்க, அதுக்கு பிறகு அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் நினைக்கிறேன். இருட்டோட எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து என்ன பண்ணுறான், வந்தான், என்னடா ஒருத்தனையும் காணா, நம்ம ஏதாவது நாளுகிட்ட போனால் நம்மளை என்ன பண்ணுவோம்னு நினச்சிட்டு வந்தோம், ஆனால் ஒருத்தன் கூடாதோட ஒருத்தனையும் காணா, எல்லாம் பூரா எம்டியாக கிடக்கு. ஆனால் என்ன இருக்குது தெரியுமாங்க, நல்ல சாப்பாடு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இராணுவத்தில் இருக்க உங்களுக்கு தெரியுமா, டிஃபென்ஸுக்கு தான் அதிகமாக வந்து நம்முடைய எல்லா நாடுகளும் இருக்கிறதுலே வந்து இராணுவத்துக்கு தான் அதிகமான பணத்தை ஒதுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இராணுவத்துக்கு தான் இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கி நம்ம வரி கொடுக்குறோம் இல்லையா, அந்த வரியில் வந்து பெரிய அளவு அமௌண்ட் யாருக்குன்னா டிஃபென்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க, இராணுவத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து இருக்கிறல, ஏன்னா தேசத்தில் அங்கங்கே நிற்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி பாருங்கள் பலவிதமான நாட்டுக்கு வந்து சில இதெல்லாம் போடுறாங்க அரசாங்கம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா யாருக்கு தெரியுமா, இராணுவத்துக்கு தான். அவங்களுக்கு தான் இருக்கிற நல்ல பெஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க, அவங்க நம்ம நாட்டை சுற்றிலும் என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல என்ன அவங்களுக்கு தேவை எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பாதுகாக்கிறனால. அதே போல தான் ஒரு இராணுவ வீரனுடைய கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சிருந்துச்சுன்னா அவனுக்கு எப்படி கூட சாப்பாடு இருக்கணும்னு யோசித்து பாருங்க நீங்கள். இவன் பூரான் குஷ்டரோகி பூரான் கஞ்சிலாமல் வந்திருக்கிறான், அங்கே உள்ள நுழைஞ்சா அன்னைக்கு தான் சமைச்சு சுட சுட வச்சுருக்காங்க எல்லா பேரும், ஒரு கூடாரத்துலையும் வச்சிருந்தான். பாருங்க இவன் போகிறான், போய் நல்லா சாப்பிட்றான், எடுத்து என்னென்னமோ சாப்பிட்டு குடிக்கிறான். நிறையா என்னென்ன குடிச்சானோ, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சானோ என்னன்னு தெரியல, என்னதான் நிறையா குடிக்கிறான். குடிச்சு முடிச்சு நல்லா தைரியமாயிட்டு அப்புறம் தான் நான் தூக்க முடியும். தங்க வலியெல்லாம் சாப்பிடாமே தூக்கிட முடியுமா, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், நல்லா சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பூரா அவன் வந்த இருக்கிற துணியை எடுத்து எல்லாம் பொண்ணு வெளியால் தான் அள்ளி மூட்டையாக கட்டினான். கட்டி கொண்டு போய் கொஞ்சம் தொலைவில் போய் ஒழிச்சு வச்சான். நான் நினைக்கிறேன் ஒருவேளை மண்ணக்கண்ணா தோண்டி ஒழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வச்சு பார்த்தான், திரும்ப 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 ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டே இருக்கிறான். கொஞ்சம் நேரம் அவன் ஒழிச்சு வச்சு அவனுக்கு டயர்டாகி போச்சு இல்லையா. ஒரு ஆளுக்கு நீங்கள் பணம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு டைம் வந்து டயர்ட் ஆகிடுவான். நம்மளாம் என்ன பண்ண முடியும், எல்லாமே வந்துருச்சுன்னா போது அதே பிரச்சனை தான். டயர்ட் ஆகிட்டான். டயர்டான ஒன்றை பாருங்க வேதத்தில் பார்க்கலாம். அவன் ஒரு மாதிரி அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் ஒழித்தார்கள். பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
இந்த 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 இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றான். என்ன பண்ணான்? சாப்பிட்டான், நல்லா எல்லாத்தையும் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஒளிச்சு வச்சுக்கிட்டான். தங்கம் பாருங்க, வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து அங்கே பண்ணிக்கிட்டான். ட்ரெஸ் எல்லாம் நான் நினைக்கிறேன் விலையுறந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டி மாட்டி பார்க்குறான். பார்த்தான், நாலு என்ன பண்ண முடியாது அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்குள்ள ஒரு அறிவு வருது. இந்த நாள் நம்ம இது கர்த்தருடைய நாள். இந்த செய்தியை போய் நாம் நம்முடைய தேச மக்களுக்கு ராஜாவுக்கு அறிவிக்கலைன்னு சொன்னால் நம்ம மேலே குற்றம் சுமரும் அப்படின்னு உடனே நைட்டோட நைட்டாக 4 பேர் கிளம்பிட்டான். கிளம்பி அவன் தான் உள்ளே போக முடியாதே. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த அலங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எல்லா பேரும் ஓடி போயிட்டான், எங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா நல்லா சாப்பிட்டு தெம்பா வந்திருக்கன்றான். இவன் கேட்டு பாருங்க, அடுத்து சொல்கிறான், ராஜா சொல்கிறான், ரொம்ப ஒரு சிரிப்பான விஷயம். அவன் சொல்கிறான், இல்லை எவனா சூழ்ச்சி பண்ணியிருக்கான். ராஜாவே கொஞ்சம் நம்பல. என்ன சூழ்ச்சினா, நம்மளை எல்லாரையும் அந்த பாளையத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே போன உடனே சில ஆளுங்களுக்கு பாருங்க, கர்த்தரை என்ன செஞ்சாலும் சந்தேகம் வரும் பார்த்துறீங்களா? எவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுங்க, எவ்வளோ பணத்தை கொடுங்க, அப்போ சந்தேகம் வரும். ஒருவேளை போனால் போயிருமோ, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, நம்மளை ரொம்ப டெக்னிக்கலாக பிடிக்க பார்க்குறான். யார்? இந்த சீரிய ராஜா ரொம்ப டெக்னிக்கலாக பிடிக்க பார்க்குறான். என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அங்கே போனோன்னே அவன் அங்கேருந்து படையை உள்ளே அனுப்பிச்சு விட்ருவான். நம்மளை போகிற அடிச்சு காலி பண்ணுறக்கான் ஐடியா பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த ராஜா யோசிச்சுட்டு இருக்கான். எப்படிலாம் யோசனை வருது பாருங்க. அதாவது ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை விசுவாசிக்காத மனுஷனுக்கு எப்பயும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். சந்தேகம் ஒருத்தன் படுறானாவே அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் இன்னும் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். டபுள் மைண்டு, ஒரு மாதிரி ஒரு இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழியெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். கர்த்தர் ஏற்கனவே இந்த வசனத்தை சொல்லி அவன் கர்த்தர் எலிசா மூலமா சொல்லிட்டாரு, நாளைக்கு நேரத்தில் விற்கின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடவன். என்ன சொல்றான், நம்மளை அங்கே வர வச்சு இவன் உள்ள போது நம்மளை பிடிச்சி போய் கொண்டு போயிடுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். உடனே பாருங்க இங்கே என்ன நடக்குது, கொஞ்சம் போகலாம். இப்போ ஒரு வசனத்துக்கு நான் போகிறேன். அப்பொழுது 11ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவன் 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 வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர் உள்ளே போய் ராஜாவின் அரண்மையாக இருக்க அதை அறிவித்தான். அப்பொழுது பாருங்க அந்த ராஜா என்ன சொல்கிறான் பாருங்களேன். அப்பொழுது ராஜா ராத்திரியிலே எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்னியாக இருக்கிறோம் என்று அவர்கள் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்திற்கு பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். என்ன யோசிக்கிறான் பார்த்தீங்களா? கர்த்தர் செய்கிற அந்த அற்புதங்களையும் அந்த ஆசீர்வாதங்களையும் சிலர் மக்கள் சந்தேகத்தோட பார்க்கறது. சந்தேக கண்ணோடு நீங்கள் பார்க்கும்போது தேவன் ஒருபோதும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய மாட்டார். பாருங்க, அடுத்து சொல்றாரு, அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகள் 5 குதிரைகளையும் கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ நாங்கள் இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்தினாலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீதி இருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளையும் கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடரும்படிக்கு அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்ப வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். இவர் கொடுத்த பயத்தில், இவர் கொடுத்த சத்தத்தில், ஆண்டவர் கொடுத்த சத்தத்தில், அவர் கொடுத்த அந்த பயத்தில் ஓடுனதுல நிறைய பேர் தூக்கிட்டே ஓடி இருந்திருக்கான். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் வெள்ளி பொண்ணு மற்ற வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போகணும் பாருங்க. நம்மளால சுமக்க முடியல, சத்தம் இன்னும் அதிகமாகுது. பக்கத்தில் வர்ற மாதிரி சத்தம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் வர்ற மாதிரி, பக்கத்தில் வந்துட்டான்ற மாதிரி ஒரு சத்தம். என்ன ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஓட்டம், எல்லாத்தையும் தூக்கி போட்டான். அந்த பாளையம் முழுவதும் அங்கங்க விலையுறந்த வஸ்திரங்களும் பொண்ணுக்கும் வெள்ளியும் அந்த பாளையம் முழு நிறைஞ்சு போய் கிடக்கு. போய் பார்க்குறான். பார்த்தா பாருங்க, திரும்ப வர்றான். அங்கே பாருங்களேன், அங்கே அவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது அப்படியே 2 ரதங்களையும் குதிரைகளையும் கொண்டு வந்து அவன் சொல்கிறான். ஓகே, அதுக்கு பின்னால் ஒரு 16ஆம் வசனத்துக்கு. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். அதுக்கு முன்னால் 15ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அவர்கள் யோர்தான் மட்டும் போய் பின்தொடர்ந்து போனார்கள். சீரியரின் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்ப வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு போய் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையளவு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமு வாசலிலே
விசாரிப்புக்காராக இருக்கும்படி கட்டளையிட்டு இருந்தான். ஒலிமு வாசலை ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் என்ன பண்ணாங்க, செத்து போனான். நல்ல கவனிங்களேன், யாராவது இந்த வசனத்தை விசுவாசிக்கலாம் செத்து தான் போனோம், வேற வழியே கிடையாது. யாராவது எனக்கு செழிப்பு வேணாம், எனக்கு பணம் வேணான்னு சொன்னா செத்து தான் போன, வேற வழியே இல்லையே. நான் சொல்லலாங்க, வசனம் சொல்லுது, அது சொல்றேன் நான் இல்லையா. அவன் என்ன சொல்றான், எலிசா தீர்க்கதரிசி, நாளைக்கு நேரத்தில் என்ன கிடைக்கும், ஒரு மரக்கால் வார்கோதுமை என்னது ஒரு சேக்கலுக்கும், ஒரு மாவு ஒரு சேக்கலும் கிடைக்குன்னு சொல்லிட்டான். சொன்னா எல்லாரையும் வாய மூடிட்டு ஆமாண்டு போகணியானே. இதை கத்தர் வானத்தின் மதகளை திறந்தால் இது நடக்குமோன்றான். உடனே இவன் பதிலுக்கு சொல்றான், ஏன் சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு, ஏன் சொன்னான்ற உங்களுக்கு கரெக்டாக சொல்றேன். அப்படி ஒரு ஆளுக்கு அவ்வளவு ஒரு பனிஷ்மெண்ட் இவன் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், செழிப்பை விசுவாசிக்காத மனுஷன் அவன் அந்த நாட்டு ஜனங்களை அவ்வளவு வரை தருத்துறவுல தள்ளிடுவான், அவனுக்கு தெரியும். அதனால தான் சொல்றான். கர்த்தர் சொல்றாரு நான் செழிப்பை கொடுக்குறேன்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்றான், இல்ல கிடையாது, வானத்தின் மதகளை திறந்தா கூட அது நடக்காது இவன் சொல்றான். அப்ப சொல்றேன், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் எதிர்த்து இருக்கும்போது அவன் அந்த தரித்திரத்தினால மட்டுமல்ல, சில நேரங்கள்ல அவன் அறியாமலேயே மரணத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா பொருளாதார செழிப்புக்கு அவன் எதிர்த்து நிற்கும் போது இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. எலிசா தீர்க்கதரிசிக்கு என்னமோ இவன் கையில கொடுக்குற மேல தனிப்பட்ட எந்த ஒரு கோபமும் கிடையாது. ஆனா அதை இவன் விசுவாசிக்கல, சரி விட்டுலாம், வாயை பொத்திட்டு உட்காந்துருவனியான, அதை விட்டுட்டு இதெல்லாம் நடக்குமான்னு சொன்ன போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே தன்னுடைய பிள்ளையை வெட்டி சமைச்சு சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள், ஒரு கழுத தலையும் ஒரு புறாவுடைய விலையும் அடிச்சு சாப்பிட்ட அந்த மக்களுக்கு நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன் கர்த்தர் சொல்லும் போது அதுக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்ப செழிப்புக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த மனுஷனையும் தேவன் ஒருபோதும் அவனை ஆதரிக்கிறது இல்லவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவன் கடைசியா 2 மரக்கால் வார்கோதுமை பாருங்க, கவனிங்க, அடுத்து வசனத்துக்கு 18ஆம் வசனம், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 1 மரக்கால் வார்கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவிலே ஒலிமு வாசலின் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னபடியே நடந்தது. ராஜாட்ட போய் இந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னானோ அது மாதிரி அப்படியே நடந்துச்சுங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே நடக்கும். அப்ப இந்த மாதிரி சில தரித்திரத்தில் பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் ஏட்டி முடிய பேசுறது, பேசி கடைசி இவங்களும் இழந்து போயிடுறாங்க. நான் சொல்றேன், அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து போயிடுது. அதனால நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, இப்ப இதை விரும்புகிற மக்கள் அதை பெற்று அனுபவிக்கிறாங்க. யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. மற்ற மக்கள்லாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குயா, கத்தரமாய் செஞ்சா என்ன செய்யட்டுமே அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தன் மட்டும் இது எப்படி நடக்குன்றான். அப்ப விசுவாசிக்கிற நீங்க தேவனுடைய அந்த விருப்பத்தோடு ஒத்து போகலைனா, தேவன் செழிப்பை கொடுக்கிற தேவன் அது கூட ஒத்து போகலைனா கண்டிப்பாக தரித்திரம் மட்டும் இல்லாம அதனால சில நேரங்களில் அவருக்கு அழிவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே நல்லா நீங்க கவனிங்க, தேவன் செழிப்பை கொடுக்கிற தேவன், அந்த செழிப்பை கொடுக்கிற தேவனோடு கூட நாம் என்ன பண்ணணும், விரும்ப வேண்டும். அவர் விரும்புறாரா, நானும் விரும்ப போறேன். நாளைக்கு நேரத்தில் மாவு கோதுமை விலை கம்மியா கிடைக்கும், மாவு ஒரு சேக்கல்ல கிடைக்கும்னு சொன்னா கொடுக்கணும் கர்த்தர். நான் சொல்றேன், மாவு மட்டுமா கொடுத்தாரு, பொண்ணு வெண்ணியெல்லாம் கொடுத்தாருங்க. பொண்ணு வெள்ளி. நான் கேட்குறேன், நீங்க இந்த வேதத்தை வாசித்து பாருங்க, அவர்கள் சீரியருடைய படம் போட்டுட்டு போன அவ்வளவு பொண்ணு வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள், எடுத்துட்டு வந்துட்டாங்க. எப்படி? இவனுக்கு சாப்பாடு மட்டும் கர்த்தர் கொடுக்கல, செழிப்பை ஒரு மனுஷன் விசுவாசிப்பானேனால் சாப்பாடு மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க, கர்த்தர் எல்லா விதமான தேவைகளையும் நிறைவாய் தருகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலுடைய அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பஞ்சம் ஒரே நாள்ல நீங்கிருச்சு. ஒரு நாள் நைட், அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார்னா ஒரு நாள் நைட்டு போதும், 1 மணி நேரம் போதும், அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். அப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப செழிப்புன்றது நாம் விரும்ப வேண்டும். அது மட்டும் வேற சொல்லுது, லூக்காஸ் 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்தூறும்படி தேவன் அவை என்ன செய்றார், நன்ற அளந்து மடியிலே போடுவார்கள். நல்ல கவனிங்க, செழிப்பு ஐட்டம்னாவே மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துடும் இல்லையா? செழிக்காத ஆட்களை பாருங்க, ஒண்ணுமே யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நான் சொல்றேன், கொடுக்கக்கூடிய சுபாவமே எப்போ வரும்னா
நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இது எப்போ வரும்னா நம்மகிட்ட நிறைவாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்வோம், தாராளமாக கொடுப்போம். எதாவது சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்போ இதெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். முதல்ல கர்த்தரை தேடினாவே, அவருடைய ராஜ்யம் தேடினாவே நமக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, நம்ம கர்த்தர் கொடுத்தாருன்னா நம்ம தாராளமாக அவர்கிட்ட என்ன செய்வோம், கொடுப்போம். இன்னொரு வசந்து போவோம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதை மட்டும் வாசித்து முடிப்போம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நல்ல குனிங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்கிட்டீங்க, சில ஆளுங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் சில உதவிகளை செய்கிறேன்னா அவர் சொல்கிறாரு, ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறானா, கர்த்தருக்கே கடன் கொடுக்குற ஒரு வழி இருக்குது. என்ன வழினா, ஒரு ஏழையை பார்த்து கொடுக்கலாம். எல்லா ஏழைக்கும் நம்ம கொடுக்க முடியுமாங்க? சகோதரர்கள்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் சொல்கிறேன், யாராவது சில நேரங்களில் சபைக்கு வர்றாங்க, பஸ்ஸுக்கு வர்றதுக்கு காசு இல்லை, அப்படி வர்றவங்களுக்கு ஏதோ சில காரியங்களை உதவிகளை செஞ்சு அவங்க சர்ச்சுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன், கொண்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி கர்த்தருடைய அந்த ஊழியங்களில் அந்த பாருங்கள், அந்த மாதிரி மக்கள் வரும்போது சில ஆளுகிட்ட அப்படி கொடுத்து செய்யும் போது கர்த்தர் சொல்கிறாரு, ஏழை கொடுக்கிறவன் கர்த்தர் என்ன செய்கிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். நீங்கள் போய் இல்லாமல் பூரா கடன் கொடுங்கன்னு சொல்லலை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வேளை கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அது கர்த்தருக்கே கடன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அவர் கொடுத்ததை திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஏழைகளுக்கு கொடுக்குறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கையில் இருந்தால் தானே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்ம கொடுக்குற அளவுக்கு தேவன் நம்மளை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். சொல்கிறாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுனீங்கன்னா, அவருடைய வார்த்தையை தேடுனீங்கன்னாவே எல்லாமே கூட கொடுக்கப்படும். எடுங்க உபாகமம் 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமுள்ள விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? என்ன சொல்றாரு, நம்ம போய் ஜெபம் பண்ணா உடனே கேட்டு பதில் குடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேவன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். வேற சொல்லுது, நீங்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்க அளவுக்கு அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறாராம். எவ்வளோ தடவை தடவ முடியும்? இவ்வளோதான் கை இருக்கு, இவ்வளவுக்குள்ளே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எடுங்க உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்களை உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். என்ன சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அடுத்து சொல்றது பார்த்தீங்களா, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் இருக்கானே, அவன் உன்னை பற்றி தப்பாக பேசுவான். எவ்வளோ நாய்க்கு பேசுவான்றீங்க, பேசி பேசி அவனை அடங்கிடுவானா. நம்ம பதிலுக்கு பேசக்கூடாது. அவன் பேசுகிறான்னு சொல்லி வாயை திறந்து என்ன தான் பேசக்கூடாது. இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர் மேடுகளை மிதிப்பாய். என்னங்க மேடுகள் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன மேடு தெரியுமா? அந்த சத்துரு பேசி பேசி அடங்கி யுத்தம் பண்ணி கீழே விழுந்துருவானா. அந்த நாட்கள் ராஜாக்கள் என்ன செய்வார்களாம், ஒரு எதிர் நாட்டு ஒரு ராஜா வந்து கீழே விழுந்துட்டான்னு வச்சுங்க, அவனை போய் அவன் கழுத்தில் போய் அவன் தொண்டையில் போய் காலை வைப்பானா, அப்படி வைப்பானா. இந்த இடத்துல ஒரு மேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேடை பற்றி சொல்கிறாரு. உன் சத்து அந்த தான் பாருங்கள், அந்த இதை சொல்ல முடியும். உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர் மேடுகளை மிதிப்பா. ஏன்னா அவன் கீழே விழுந்தோடனே அவன் குரல் வலையில் போய் காலை வைக்கிற அளவுக்கு உன்னை வச்சிருவார் கர்த்தர்ன்றார். சத்துரு வந்து உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு விரோதமாய் உன்னை தப்பாக பேசுகிறானா, உன்னை பற்றி அப்படி இப்படின்னு துச்செய்தியை பரப்பி விடுறானா, ஏதோ பண்ணுறானா, நீ பதிலுக்கு பேசாத. நீ பாட்டுக்கு வந்து என்ன பண்ண, ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய வசனங்களை பிடிச்சிக்கோ. இப்படி பேசி என்ன செய்வார், அடங்குவார்கள், அவருடைய மேடுகளை மிதிப்பாய். அவன் கீழே விழுவான். விழுகும் போது
அவனுடைய கழுத்தில் போய் காலை வச்சு வைக்கிற அளவுக்கு உன்னை தேவன் உயர்த்திடுவார். எப்படி பார்த்தீங்களா? அப்போ நமக்கு விரோதமாக யார் எழுமினாலே அவனுக்கு பிரச்சனை. சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்தை எடுங்க அப்படி இன்னும் 2-3 வசனங்கள் வந்து வாசித்துருவோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நெகேமியா 9:25 சீக்கிரம் ஆடுங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். யார் வாழ்ந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள். நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களே வாழ முடியும்னா கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்மை தேவன் என்ன செய்கிறார்? நம்ம அதிகமாய் வாழச் செய்கிறார். என்ன அந்த வசனத்தை பார்த்தீங்களா? அவர் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவிதமான உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும், வீட்டுக்குள்ளே கூட சகலவிதமான என்னது வீடை கட்டுறது மட்டும் இல்லை, சிலருக்கு வீடு கட்டுறதுல பிரச்சனையில் இருக்கக்கூடாது, வீடை கட்டணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கணும். சரியா? சரி, வீடை பாருங்க சொல்ற பாருங்க, செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும், சகல வீடை கட்டுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லா பொருட்களும் நிறைந்திருக்கணுமா பாருங்க. சகல விதமான உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும், நல்ல போர் போடணும், நல்ல ஆழமாக போடுங்கன்றார். வெட்டப்பட்ட துறவுனா கிணறுன்னு அர்த்தம், இன்னைக்கு போர் போட்டுக்கலாம். சரியா? துறவுகளையும் அப்படி சொல்றாரு. ஒலிவ தோப்புகளையும், அங்கே பாருங்க ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உங்களுடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நல்லா கவனிங்களேன். அவங்க சொல்றாரு என்னன்னா, புசித்து திருப்தியாகி, சாப்பிட்றதே நல்லா திருப்தியாக சாப்பிடணும். அடுத்து இன்னொன்று சொல்றாரு, நல்லா கொழுத்துன்றார். நல்ல கொழுத்துனா சரீரத்தில் மட்டும் கொழுத்து இல்லை, எல்லாத்துலேயுமே நல்ல கையின் பிரயாசங்களில் கொழுத்துருக்கணும். எல்லாவற்றிலையுமே நம்ம கொழுத்திருப்பது கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். சரி, கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வார்த்தை முடிப்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசானப்படாதிருப்பதாக, அது நிமித்தமாக உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு மாதிரி, அதாவது அந்த வசனத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லாத ஏழை மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் என்ன சார் கொடுங்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் வசனத்தில் தேசத்தில் எளிமையானவர்களை இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நல்ல கவனிங்க, தேசத்தில் ஒருத்தன் கூட ஏழையாக இருக்கக்கூடாதுன்றார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், சபையில் ஒருத்தர் கூட ஏழையாக இருக்கக்கூடாது. அதான் கர்த்தருடைய சித்தம். நல்லா கவனிச்சிட்டிங்களா? ஒருத்தர் கூட ஏழையாக இருக்கக்கூடாதுன்றதான் கர்த்தருடைய விருப்பமே தவிர தரித்திரத்தில் இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. அதனால தான் பாருங்க, நம்ம ஏற்கனவே நீதிமொழிகளை வாசித்தோம் இல்லையா? சங்கீதத்தில் 35:27 வாசித்தோம். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை, செழிப்பை விரும்புகிற தேவன். இன்னைக்கு நீங்கள் எல்லா பேருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நம்முடைய எல்லாருடைய செழிப்பையும் சுகத்தையும் தேவன் என்ன செய்கிறாராம்? விரும்புகிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு சபைக்கு வரும்போது ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நான் ஏழையாக இருக்க போகிறது இல்லவே இல்லை, என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் தாராளமாக அநேகர் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சபையில் ஒரு மனுஷன் கூட ஏழையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய திட்டங்க. இஸ்ரவேலில் கர்த்தர் சொல்ற, ஒரு எளியவன் ஒருவன் ஒன்று கூட இருப்பதில் என்றாரு. எப்படி போல்டாக பேசுகிறார் பாருங்க கர்த்தர். ஆனால் ஊழியக்காரன்லாம் சொல்கிறான், தரித்திரம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறான். சிலர்லாம் அந்த லாசருவே பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒருத்தன் கூட உன்னை ஏழை இருக்கக்கூடாது. சபையில் எல்லாரும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் யோசித்துக்குங்க. நம்ம சபைக்கு வர்ற மக்கள்லாம் யோசிக்கணும். நான் அப்போஸ்தலர் சபைக்கு போனால் கண்டிப்பாக ஏழையாக இருக்க மாட்டேன். நான் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இதை பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். வரக்கூடிய மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வேதம் சொல்கிறபடி அப்போஸ்தலர் சபையில் ஒருவரும் என்னது ஏழையாக இருப்பதில்லை. யாராவது ஏழையாக வந்தால் கூட நிச்சயமாக ஏழையாக இருக்க முடியாது. நிச்சயமாக அவங்களை ஐஸ்வர்யம் அவங்களை கர்த்தர் மாற்றிடுவார். நல்ல வீடுன்னா கர்த்தர் சீக்கிரம் நல்ல வீடு அவங்களை கொடுப்பாரு. இடம் வாங்க உதவி செய்வார், கட்டுவீங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் நல்லா இருப்போம் சொல்லுங்கள் அடிக்கடி. சில ஆளாம் சொல்லுவோம் பாருங்க, என்ன ஆகுங்க ஒன்றும் நல்லா இருக்குன்னு ஆகணுவா. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நல்லா அடிக்கடி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்காருங்க.
நான் சொல்றேன், நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பெரம்பலூர்ல ராஜா. வேதம் சொல்றாரு, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்மளை ஆக்கி இருக்கிறாருங்க. நம்முடைய சபையில எளியவன் ஒருவனும் இருப்பதில்லை, ஒரு ஏழை கூட இருப்பதில்லை. இதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப செழிப்பை நாம் எல்லாரும் விரும்புவோம். நான் சொல்றேன், ஏன் விரும்புறேன்னா அவர் நம்ம செழிப்பார்க்க விரும்புறாரு, நாமும் செழிப்பார்க்கும்படி விரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஓகே, எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் கர்த்தாவே செழிப்பை விரும்புகிற தேவன் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே நீர் விரும்புகிறபடியால் உம்மோடு கூட நாங்களும் சேர்ந்து இந்த செழிப்பை விரும்புகிறோம். தேவனே, நாங்கள் விரும்புகிற இந்த செழிப்பை நீர் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு அற்புதம் செய்ய 1000 நாள் அல்ல ஆண்டவரே, ஒரு நாள் போதும், 1 மணி நேரம் போதும் ஆண்டவரே. மாலை அற்புதங்களை செய்ய முடியும். நல்ல தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள் சில காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பயத்தை நீர் கட்டளையிடுவீராக. உடைய ஜனங்களுக்கு நீ சொன்னீரே, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போறன்னு சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா ஆயுதங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 விழுந்தால் உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாயின்னு சொன்னீரே. அந்த வார்த்தையின் மூலம் உடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா எதிர்ப்புகளும், எல்லா விரோதங்களும், எல்லா பகைகளும், போட்டி பொறாமைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போகட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. மனுஷர்களுக்கு பயத்தை கட்டளையிட்டு நம்முடைய ஜனங்களோடு சமானம் பண்ணப்படுகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற பணங்கள் வராதிருக்கிற இடத்துல இருந்து ஜனங்கள் ஆண்டவரே அந்த பணத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். பிசாசே, நம்முடைய ஜனங்களுடைய பணத்தின் மீது உன்னுடைய கரத்தை, தேவ ஜனத்தினுடைய பணத்தின் மீது சாத்தானே உனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எங்களுடைய பணத்தில் தெளிக்கிறோம். மனுஷனுக்கு பயத்தை கட்டளையிட்டு, பிசாசுக்கு பயத்தை கட்டளையிட்டு பணத்தை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்படி அற்புதங்களை செய்வீராக. நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரங்களை, ஆசீர்வாதங்களை, செழிப்பை நீர் கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைபட்டிருக்கிற எல்லா தடைகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே திறந்தருள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.